எங்களுக்கு வந்த தகவல் படி சார், இத பத்தியெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு மோடி அரசு ஊடகங்களுக்கு நெருக்கடி குடுக்குது. அதெல்லாம் அப்படி பண்ணும். அதான் ஃபாசிஸ்ட் தானே அவங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்காது. இங்க நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் இவ்வளவு தரவுகள், இவ்வளவு ஆதாரங்கள் வச்சு குற்றச்சாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்னங்கிறாரு, திமுக கூட தான் கள்ள ஓட்டு போட்டுச்சுங்கிறாரு. என்ன மனநிலையில இவரெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு சார்? அதாவது திமுக எதிரி, கருணாநிதி எதிரி, ஸ்டாலின் எதிரி, திமுக ஆட்சி போயிட்டு கிடப்படும். நான் போயிட்டு அங்கே உட்காந்து கொள்ளையடிக்கிறேன். இவ்வளவுதான் அது. அது ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை. அவரு எப்படியோ ஒரு ஃப்ராடுலன்ஸை பண்ணி அமித்ஷா நம்மளுக்கு வெற்றி பெற்று தருவாருன்னே சொல்லியிருக்காரு. அவரை சந்திக்க வந்தவங்ககிட்ட இதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அப்படியே சொல்லியிருக்கிறாரு. இப்படியே பச்சை நான் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு அமித்ஷா வெற்றி பெற்று தருவாரு. அப்போ எதை வச்சு சொல்றேன்? இவிஎம் வச்சு சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் வச்சு சொல்றேன். அப்புறம் என்ன? அமித்ஷாவே ஒரு கட்டத்துல சொல்லுவாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாரு. மக்கள் ஆதரவு பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. எவ்வளவு பிஜேபி காரர் பேசுறாங்க. நீங்க எங்க விட நமக்கு ஓட்டு இப்போ தாமரையில் தான் விடணும் எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க.